ஓகே, தேர்ட் ரவுண்ட் சென்னைக்கு வரணும். 3 டேஸ் நீங்க தான் அக்கமடேஷன் பார்த்துக்கணும், நீங்க தான் டிராவல்ஸ் பார்த்துக்கணும். பட் நாங்க வந்துட்டு ஃபுட் மட்டும் குடுப்போங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 டே மார்னிங் 7:00 ஷார்ப்பா வரணும். லேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நானும் வந்துட்டு நாளைக்கு எனக்கு ஐ மீன் நாளைக்கு போகணும்னா எனக்கு நேத்து சொல்றாங்க. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலிலேருந்து சென்னைக்கு போகணும்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் நான் திடீர்னு டிக்கெட் புக் பண்ணி போக முடியாது. அண்ட் நான் மறுநாள் ஃபுல்லா எங்க போய் தங்குறது? அதனால நான் ஒரு ஃப்ரைடே கிளம்பி போறேன். ஏர்லி மார்னிங் 4:00 தாம்பரம்ல இறங்கி, அங்கேருந்து என் ஃப்ரெண்டு மூலியமா இவிபி ஃபிலிம் சிட்டி பக்கத்துல ஒரு லாட்ஜில் ரூம் புக் பண்ணி, நானும் மார்னிங் 7:00 ஷார்ப்பா போய் நிக்கிறேன். எனக்கு காத்திருந்த ஷாக் என்னன்னா, ஒரு 100 பேர் அங்க இருக்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, நீங்க பிக் பாஸ் காமெண்ட் ஷோக்கே நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் நினைச்சிட்டேன். பட் உண்மை என்னன்னா, நீங்க ஆடிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி 0 ஹோப்ஸ் தான். ஸோ பெரிய ஹோப்ஸே கிடையாது. இந்த வாட்டி தேர்ட் ரவுண்ட் நம்ம என்னமோ அட்டன் பண்ணுவோம். பயங்கரமா தூக்கம் வருது, தலை வலிக்குது, சாப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி நடந்த விஷயம் என்னன்னா, இந்த மொமெண்ட் ஒவ்வொருத்தரா நேம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 பேரை கூப்பிட்டாங்க. செகண்ட் பேட்ச்ல நான் இருந்தேன். ஸோ செகண்ட் 15ல ஒரு 3வது பேரு என் பேர் வந்துருச்சு. என் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் 15 போனதுக்கு பிறகு 16th நம்பர் யார் தெரியுமா? இப்போ கரண்ட் கண்டஸ்டண்டா இருக்கிற முனியம்மாள். ஸோ அவங்க என் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஸோ அதை பத்தி நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன். ஸோ அவங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இருந்தேன். 3வது பேரே நான் தான். ஸோ செகண்ட் பேட்ச்ல நான் உள்ள போயிட்டேன். உள்ள போன உடனே ஃபோன்ல இருந்து, பிரேஸ்லெட்ஸ்ல இருந்து, வாட்ச்ல இருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. என் கையில வந்துட்டு ஐ மீன் லைக் ஒண்ணுமே கிடையாது. எஸ், 0. ஒரு பென் கூட கிடையாது. எதுவும் என் கையில எதுவுமே கிடையாது. நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட போற மாதிரி தான் இருந்தது. வாட்ச் கொண்டு கலத்திட்டாங்க. பட் அந்த கஷ்டத்துலயும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஆடிஷனுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போங்கன்னு நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்க. ஆவரேஜா இருந்தது. பட் அந்த நேரத்துக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஆடிஷன்ல போய் உட்காந்துருந்தோம். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. அந்த ஃபார்ம்லையும் வந்துட்டு நீங்க எதுக்கு பிக் பாஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்தது. நம்ம அட்ரஸ், நேம், மெயில் ஐடி எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க. எல்லாமே கொடுத்தோம். கொடுத்த உடனே ஒரு பச்சை கலர்ல வந்துட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த ஐடி கார்டை வந்துட்டு இந்த மாடுக்கு கயிறு கட்டின மாதிரி போட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே 100 கண்டஸ்டன்ட்டுக்கும் கொடுத்தாங்க. 100 கண்டஸ்டன்ட்டும் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்ச் போனாங்க. குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டாங்க. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு பி குரூப் டிஸ்கஷன் இருக்கு. ஒரு டாபிக் கொடுக்க போறாங்க, பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி ஐ நோ ஹவு டு பிஹேவ் இன் குரூப் டிஸ்கஷன். ஸோ அந்த ஐடியாவில் நம்ம உட்காந்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 உள்ள போனாங்க. இவங்க எப்படி வெளியே போனாங்கன்னே தெரியாது. செகண்ட் 15 வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மீன் வயல் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு கேமரா டீமே வந்துட்டு ஒரு எல்லாரையும் வந்துட்டு உங்க யூனிக்கான விஷயங்கள் பண்ணுங்கன்னாங்க. ஐ வாஸ் லைக், என்னோட யூனிக்கான விஷயம் என்னது எனக்கு தெரியலையே. பிகாஸ் ஐ வாஸ் குட் இன் அகடமிக்ஸ், நாட் நோ. நம்ம ரீல்ஸ் பண்றோம், பாட்டு படிக்கிறோம், அது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பேசி போடுறோமே தவிர, இதை தவிர நம்ம என்ன பண்றோம்னு